Subscribe to our YouTube channel and press the bell icon. Hi, hello, welcome to bankersdaily.in. We are here to deliver the important topic discussed in the Hindu editorial in Tamil. I am Sita. My name is Jay and you are going to hear WINGlish, the only show which discusses the Hindu editorial in Tamil. Today's topic of discussion is Delhi standoff, power crisis. The standoff in Delhi has placed everyone in a bad light. One crisis, many causes. The immediate provocation for Chief Minister Arvind Kejriwal sitting on a dharna at the residence of the Lieutenant Governor might have been a run with the bureaucracy. But the crisis is rooted in the understanding or misunderstanding of the constitutional limits of the powers of the elected government in the national capital territory of Delhi. The Aam Aadmi Party government has a history of confrontation with the centre and the question of who is the administrative head of a region that is less than a state and more than a union territory. One crisis and many causes. So இதை சொல்லி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்குது, அதுக்கான காரணங்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. ஸோ இந்த இமீடியட் ப்ரொவகேஷன், அதாவது ப்ரொவகேட் அப்படின்னா வந்து ஆத்திரமுட்டுறது தான் வந்து ப்ரொவகேஷன். ஸோ சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து இப்போது லெஃப்டினன்ட் கவர்னர் அவங்களுடைய வீட்டில் வந்து தர்ணா போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு இருக்காரு. ஸோ இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து நடக்குது. ஸோ இது வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைட் ஹாவ் பீன் அ ரன்னின் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரன்னின் அப்படின்னா ஃபைட். ஸோ அந்த ரன்னின் வந்து ஒரு ஃப்ரேசல். ஸோ அதுக்கு வந்து மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைட் வித் பியூரோக்ரஸி. பியூரோக்ரஸி அப்படின்னா அதிகாரத்துவம். ஸோ மேல் மட்டத்தில் இருக்க அதிகாரத்தின் கூட ஒரு சண்டை. ஸோ அதுதான் இதுக்கான ஒன் ஆஃப் த ரீசன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கிரைசிஸ்க்கான ரூட், அதாவது வேறு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி இல்லைனா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் லிமிட்ஸ் ஆஃப் த பாஸ். ஸோ எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கு தான் பவர்ஸ் இருக்கா, இல்லாட்டி கவர்மெண்ட்டால் அப்பாயின்ட் பண்ணப்பட்ட லெஃப்டினன்ட் கவர்னர் அவருக்கு அதிகமான பவர் இருக்கா அப்படின்றதுல ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. ஸோ கான்ஸ்டியூஷன் மேலே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டுமே இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ இதுதான் வந்து ரூட் காஸ் ஆஃப் த இஷ்யூ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ கான்ஸ்டியூஷனல் லிமிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி. ஸோ டெல்லியில் தான் வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து கவர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் யாருக்கு அதிகமான பாஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய குழப்பமே நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை பற்றினது தான் இது. நெக்ஸ்ட்டாக வந்து இந்த ஆம் ஆத்மி பார்ட்டி கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது. ஹிஸ்ட்ரி ஆஃப் கன்ஃபரன்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்ஃபரன்டேஷன் அப்படின்னா ஒரு ஆர்குமெண்டேட்டிவான சிச்சுவேஷன். இது வந்து தமிழ் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மோதல் போக்கு. ஸோ யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் கூட எப்போவுமே ஒரு மோதல் போக்கில் தான் இருந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா யார் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட், அதாவது அவங்களுக்கு என்னென்ன பாஸ் இருக்குது. ஸோ யாருக்கு வந்து அல்டிமேட்டாக டோட்டல் பவர் இருக்குது இந்த இதில், இந்த கவர்மெண்ட்டில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டுக்கா இல்லாட்டி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினருக்கு இருக்கா. ஸோ இந்த மாதிரியான ஒரு மோதல் தான் நடந்துட்டுருக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே. ஸோ அதுதான் வந்து கன்ஃபரன்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஸோ ஒரு ஸ்டேட்டுக்கு கீழேயும் மோர் தேன் யூனியன் டெரிட்டரியிலையும் இருக்கிற ரீஜனில் யார் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டாக இருக்க முடியும் அந்த ரீஜனுக்கு, அதுதான் அந்த கொஸ்டினே. ஸோ இதை தான் வந்து இந்த பேசேஜில் சொல்லியிருக்காங்க. இந்த பேசேஜில் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ட் ப்ரொவகேஷன். ப்ரொவகேஷன் அப்படின்னா ஆத்திரமுட்டுறது. நெக்ஸ்ட் வேர்ட் பியூரோக்ரஸி. பியூரோக்ரஸி அப்படின்னா அதிகாரத்துவம். நெக்ஸ்ட் வேர்ட் கன்ஃபரன்டேஷன். கன்ஃபரன்டேஷன் அப்படின்னா ஒரு மோதல் இல்லை ஒரு ஆர்குமெண்டேட்டிவான சிச்சுவேஷன். இந்த பேசேஜில் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம நெக்ஸ்ட் பேசேஜ் போகலாம். Since the party came to power in 2015, the demand for Delhi to be given the status of a full-fledged state, allowing it, among the other things, powers over the police, has become strident. Differences extend to the LG's discretionary powers to appoint the chief secretary, with the AAP nursing a grouse that the bureaucratic cadre came directly under the centre. Matters came to a head when Chief Secretary Anshu Prakash was assaulted during a late night meeting in Kejriwal's presence. இந்த செகண்ட் பேசேஜில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி பார்ட்டி பார்க் வந்து 2015 வந்தாங்க. ஸோ அதுலேருந்து அவங்களுடைய டிமாண்ட் என்னவா இருக்குது டெல்லிக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் ஸ்டேட்கான எல்லா ஸ்டேட்டஸும் வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஃபுல் ஃப்ளெஜ் ஸ்டேட்கான பவர்ஸ் வந்து கிடச்சிச்சுன்னா நெக்ஸ்ட்டாக வந்து அவங்க போலீஸ் மேலே ஒரு பவர்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ இது வரைக்குமே போலீஸ் யார் கண்ட்ரோலில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்டினன்ட் கவர்னர் அவருக்கு கீழே தான் வந்து வருது. ஸோ இதுக்கப்புறமா இந்த இது ஹாஸ் பிகம் ஸ்ட்ரைடன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஸ்ட்ரைடன்ட் அப்படின்னா கடுமையானதாக ஆயிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இந்த டிஃப்ரென்சஸ், அதாவது கவர்னருக்கும் சீஃப் மினிஸ்டருக்கும் டெல்லியில் நடக்கிற எந்த டிஃப்ரென்சஸ் வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்டினன்ட் கவர்னருடைய ஒன் ஆஃப் த டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரே சீஃப் செக்ரட்டரியை வந்து அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து
ஏஏபிக்கு வந்து நர்சிங் கிரவுஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரவுஸ் அப்படின்னா ஒரு மனக்குறை. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூரோக்ராட்டிக் கேடரில் வர எல்லா இதையும் சென்டர் வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து சென்டருக்கு அடியில் தான் டேரெக்டாகவே வருது. ஸோ இதை லெஃப்டினன்ட் கவர்னர் எப்படி அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மனக்குறை எப்போவுமே இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஸோ இந்த மேட்டர் வந்து ஒரு பெரிய அதாவது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் ஆயிடுச்சு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் செக்ரட்டரி அன்ஷு பிரகாஷ் அவர் தான் வந்து டெல்லியோட சீஃப் செக்ரட்டரியாக இருக்காரு. ஸோ அவரை வந்து ஒரு லேட் நைட் மீட்டிங் அதாவது கெஜ்ரிவால் ஹவுஸில் கெஜ்ரிவால் ப்ரெசன்ஸில் நடந்த ஒரு மீட்டிங்கில் அவர் வந்து அசால்ட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசால்ட்டட் அப்படின்னா தாக்கப்பட்டார் அப்படின்னு தான் வந்து அர்த்தம். ஸோ இதுக்கப்புறமா வந்து அது ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னு தான் இந்த பேசேஜில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேசேஜில் இம்பார்ட்டன்டான வேர்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைடன்ட் அப்படின்னா கடுமையாக இருக்கிறது ஸ்ட்ரைடன்ட். நெக்ஸ்ட் வந்து கிரவுஸ் அப்படின்னா ஒரு மனக்குறை. நெக்ஸ்ட் வேர்ட் அசால்ட்டட் அப்படின்னா தாக்கப்படுறது அசால்ட்டட். இந்த பேசேஜில் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம நெக்ஸ்ட் பேசேஜ். Since then, officials have been in a non-cooperative mode, only attending statutory meetings, skipping what they term or routine meetings and not taking phone calls from ministers. Mr. Kejriwal and his cabinet colleagues decided on the dharna and protest, but instead of forcing a solution, they may have precipitated a crisis. Members of the BJP responded with the dharna at the chief minister's residence, completing the political spectacle. தேர்ட் பேசேஜில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பேசேஜில் சொன்ன மாதிரி அன்ஷு பிரகாஷ் அவரை வந்து ஒரு லேட் நைட் மீட்டிங்கில் கெஜ்ரிவால் முன்னாடி தாக்கிட்டாங்க. ஸோ அதுலேருந்து என்னென்னா டாப் அஃபீஷியல்ஸ் எல்லாமே அதாவது டெல்லி கவர்மெண்ட்டில் இருக்க டாப் அஃபீஷியல்ஸ் வந்து ஒரு நான் கோஆபரேட்டிவ் மோட் அதாவது ஒரு ஒத்துழையாமை இதிலே வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி அட்டெண்டிங் ஸ்டாச்சுட்டரி மீட்டிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சட்ட ரீதியான மீட்டிங்கில் மட்டும்தான் கலந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொட்டீன் மீட்டிங்ஸ் அது எல்லாமே ஸ்கிப் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் மினிஸ்டர்ஸ்லேருந்து வர ஃபோன் கால்ஸ் அப்புறம் அவங்க சொல்கிற ஆர்டர்ஸ் எதையுமே அவங்க ஃபாலோ பண்ணுறது இல்லை அந்த மீட்டிங்க்கு அப்புறமா. ஸோ மிஸ்டர் கெஜ்ரிவாலும் அவங்களுடைய கேபினெட் மினிஸ்டர்ஸும் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்டினன்ட் கவர்னருடைய வீட்டில் வந்து தர்ணா ப்ரொடெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வராமல் அதை வந்து ஒரு கிரைசிஸாக வந்து ப்ரெசிபிடேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் ப்ரெசிபிடேட் அப்படின்னா துரிதப்படுத்தினது அப்படின்னு தான் வந்து அர்த்தம். ஸோ ஒரு சொல்யூஷனை வந்து ஃபார்மே பண்ணாமல் அவங்க ஒரு கிரைசிஸ்க்கு ஒரு விதை போட்டுட்டாங்க. அதான் இந்த லைனில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டாக வந்து பிஜேபியோடைய மெம்பர்ஸ் இதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் வீட்டுக்கு முன்னாடி ஒரு தர்ணா ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இந்த மாதிரி ஒரு தர்ணா ப்ரொடெஸ்ட் பண்ணி கம்ப்ளீட்டிங் த பொலிட்டிக்கல் ஸ்பெக்டக்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு காட்சியை வந்து அழகாக முடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் வந்து இந்த பேசேஜில் சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ இதில் இம்பார்ட்டன்டான வேர்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ட் ஸ்டாச்சுட்டரி அப்படின்னா ஒரு சட்ட ரீதியான ஒரு மீட்டிங். நெக்ஸ்ட் வேர்ட் ப்ரெசிபிடேட்டட் அப்படின்னா துரிதப்படுத்துறது. இந்த பேசேஜில் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம நெக்ஸ்ட் பேசேஜ் போகலாம். In adopting the politics of protest as part of its request to expand the powers of the elected government, the AAP is putting governance at risk. Instead of mounting a legal challenge to the centre's efforts to further curtail the limited powers of the Delhi government, Mr. Kejriwal chose to respond politically. While he might like to be seen as a constitutional functionary whose hands are tied by an overbearing center, he is coming across as someone who is keener on a bigger fight on a bigger stage than as one eager to fulfill his constitutional mandate. இந்த ஃபோர்த் பேசேஜில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பாலிடிக்ஸை அடாப்ட் பண்ணுறது அதாவது ப்ரொடெஸ்ட் சம்மந்தமான ஒரு பாலிடிக்ஸ் அடாப்ட் பண்ணுறதுல ஸோ அவங்களுடைய எக்வெஸ்ட் அதாவது ஒரு தேடலை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பிரசன்ட் கவர்மெண்ட்டோடைய பவர்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு குவெஸ்ட்டை வந்து ஏஏபி கவர்மெண்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை பண்ணுறது மூலயமா ஆம் ஆத்மி பார்ட்டி அவங்களுடைய கவர்னன்ஸ்க்கு ஒரு ரிஸ்க் வச்சுக்கிறாங்க அப்படின்னு தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லைனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டாக இதுக்கு எதிராக வந்து இப்போ இருக்க அந்த ஏஏபி கவர்மெண்ட் வந்து ஒரு லீகலான சேலஞ்சை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து போட்டிருக்கலாம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் வந்து ஒரு பெரிய எஃபர்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போது இருக்கிற டெல்லியோடைய கவர்மெண்ட்டுடைய பவர்ஸை வந்து கர்டைல் பண்ணணும் அதாவது குறைக்கிறதுக்காக. ஆல்ரெடி லிமிடெட் பவர்ஸ் தான் டெல்லி கவர்மெண்ட்டை இருக்குது. ஸோ அதையும் கர்டைல் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு ஒரு லீகல் சேலஞ்ச் எடுக்காமல் மிஸ்டர் கெஜ்ரிவால் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலாக அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் பண்ண இந்த மெத்தட் தான் வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்னு இனிமேட்டு வரப்போகிற காலங்களில் தான் தெரியும். ஸோ இதில் கெஜ்ரிவால் வந்து எப்படி தெரிகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டியூஷனல் ஃபங்க்ஷனரி. ஸோ அவருடைய கைகள் இப்போ கட்டப்பட்டுருக்கு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் பியரிங் சென்டர். ஸோ அவருக்கு மேலே இருக்க சென்டர் வந்து அவருக்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால் அவர் வேற ஒரு ரூட்டில் போயிட்டு ஒரு பிக்கர் ஸ்டேஜில் வந்து இதை எதிர்த்து மக்கள்கிட்ட வந்து இதை கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக அந்த பொலிட்டிக்கல் ஃபைட் வந்து அவர் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இதை வந்து அவர் வந்து
ஒரு ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான, அதாவது கான்ஸ்டியூஷனல் மேண்டேட்டை வச்சு ஒரு ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு ஈகர்னஸ் அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு தான் இந்த பேசேஜில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேசேஜில் இம்பார்ட்டன்டான வேர்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குவெஸ்ட் அப்படின்னா தேடல், நெக்ஸ்ட் வந்து கர்டைல் அப்படின்னா குறைக்கிறது வந்து கர்டைல். வாங்க நம்ம நெக்ஸ்ட் பேசேஜ் போகலாம். The dharnas might end, but the underlying causes of the present crisis will not disappear without the centre and the Delhi government agreeing on the terms of engagement through the office of the Lieutenant Governor. The BJP cannot mock Mr. Kejriwal out of politics. The centre will have to deal with him and work jointly with the AAP government for the welfare of the Delhi citizens, something it has failed to do. ஃபிஃப்த் பேசேஜில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த தர்னாஸ்லாம் எண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதோடைய அண்டர்லைங் காசஸ், அதாவது இதுக்கு காரணமான காசஸ், இந்த கரண்ட் கிரைசிஸ் உருவாகிறதுக்கு இந்த கரண்ட் காசஸ் வந்து டிஸப்பியர் ஆகாது. ஸோ இது எப்போ டிஸப்பியர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டரும் டெல்லி கவர்மெண்ட்டும் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்டில் வந்து கொண்டு வரணும். ஸோ அது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்கேஜ்மெண்ட் த்ரூ த ஆஃபீஸ் ஆஃப் த லெஃப்டினன்ட் கவர்னர். ஸோ இந்த 3 பேரும் சேர்ந்து உட்காந்து பேசினாலே ஒழிய இந்த பிரச்சனை தீராது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் லைன் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பிஜேபி கேனாட் மாக் மிஸ்டர் கெஜ்ரிவால் அவுட் ஆஃப் பாலிடிக்ஸ். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ இருக்க அந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்து மிஸ்டர் கெஜ்ரிவால் வந்து பொலிட்டிக்ஸை விட்டு வெளியே தள்ள முடியாது. அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவரை டீல் பண்ணி தான் ஆகணும். இப்போது டெல்லியோடைய சிட்டிசனுடைய வெல்ஃபேருக்காக, அதாவது அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக ஏஏபி கவர்மெண்ட் கூட அவங்க ஜாயிண்ட்டாக ஒர்க் பண்ணி தான் ஆகணும். இதை அவங்க முன்னாடி பண்ணதில்லை. ஸோ சம்திங் இட் ஹாஸ் ஃபெயில் டு டூ. ஸோ இதை வந்து அவங்க பண்ணாதான் வந்து மக்களுடைய சப்போர்ட்டை அவங்க முழுமையாக பெற முடியும். ஸோ இதெல்லாம் ஃபார்ம் ஆனால் தான் வந்து இப்போ இருக்க அந்த ப்ரெசன்ட் கிரைசிஸ் வந்து தீர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேசேஜில் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம நெக்ஸ்ட் பேசேஜ் போகலாம். The way to fight the AAP cannot be by placing handcuffs on the Delhi government. As for the AAP, it should learn to make the best of the system before demanding more autonomy. To push the constitutional limits to acquire more meaningful powers is fine, but it cannot be at the cost of failing to do whatever is possible within the current framework. இந்த லாஸ்ட் பேசேஜில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஏஏபி ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஏஏபிக்கு எதிராக ஃபைட் பண்ணி அது ஒரு நல்ல முறையில் கொண்டு போனோம். ஆனால் இதை எப்படி ப்ளே பண்ணக்கூடாது அப்படின்னு ஃபர்ஸ்ட் லைன் வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை பிளேசிங் ஹேண்ட் கப்ஸ், அதாவது டெல்லி கவர்மெண்ட் மேலே ஒரு கைவிலங்கு போட்டு அவங்கள தடுக்கக்கூடாது. ஸோ இதுதான் அவங்க வே ஆஃப் ஃபைட் கிடையாது அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் லைன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஏபிக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க வந்து இதை பற்றி பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காமல் அவங்க ஒரு பெஸ்ட் ஆஃப் த சிஸ்டம் கொண்டு வர்றதுக்காக மோர் அட்டானமி, அதாவது தனித்துவமாக அவங்க எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு, ஒரு தன்னாட்சியை கொண்டு வரதுக்கு அவங்க டிமாண்ட்ஸ் வந்து அதிகமாக வைக்கணும். ஸோ அதன் மூலயமா அவங்க எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு தான் வந்து செகண்ட் லைனில் சொல்கிறாங்க. லாஸ்ட்டில் எப்படி சொல்லி முடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு புஷ் த கான்ஸ்டியூஷனல் லிமிட்ஸ், அதாவது கான்ஸ்டியூஷனல் லிமிட்ஸை ரொம்ப புஷ் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு அக்யர் மோர் மீனிங்ஃபுல் பாஸ் இஸ் ஃபைன். அதாவது அதிலிருந்து மீனிங்ஃபுல்லான பவரை வந்து வாங்குறதுக்கு எல்லாத்தையும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அது வந்து ரொம்ப ரொம்ப ஃபைன். இதை எந்த இதில் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட் த காஸ்ட் ஆஃப் ஃபெயிலிங் டு டூ வாட் எவர் இஸ் பாசிபிள் வித்தின் த கரண்ட் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்க அந்த கரண்ட் ஃப்ரேம் ஒர்க்கை ஃபெயில் ஆகி அதை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேசேஜில் இம்பார்ட்டன்டான வேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டானமி அப்படின்னா தன்னாட்சி. இந்த எடிட்டோரியல் டிஸ்கஷன் இதோட முடிஞ்சது. வாங்க நம்ம இப்போ 5 இம்பார்ட்டன்டான வேர்ட்ஸ், அதுக்கான மீனிங், சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வேர்ட் கன்ஃபரன்டேஷன், மீனிங் a hostile or argumentative situation or meeting between opposing parties. A situation where 2 players or sides compete to win a sporting contest. Synonyms: accost, defy. Antonyms: avoid, evade. Example sentence: a confrontation with the legislature. The race promised a classic confrontation between the top runners in the world. Strident, meaning of a sound loud and harsh. Grating, presenting a point of view, especially a controversial one, in an excessively forceful way. Synonyms: blatant, jarring. Antonyms: quiet, silent. Example sentence: his voice had become increasingly strident. Public pronouncements on the crisis became less strident. Grouse, a medium to large game bird with a plump body and feathered legs. Synonyms: bellyache, grievance. Antonyms: compliment, flattery. Example sentence: the flesh of the grouse as food. Next word: statutory, meaning having come to be required or expected through being done or made regularly. Synonyms: lawful, legal. Antonyms: illegal, illegitimate. Example: the statutory Christmas phone call to his mother. Curtail, meaning reduce in extent or quantity, impose a restriction on. Synonyms: diminish, reduce.
Antonyms: develop, enlarge. Example sentence: civil liberties were further curtailed. இந்த இங்கிலீஷ் ஷோ இதோட முடிஞ்சது. இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம ரேஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்தாலும் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். ஸோ இதில் கொடுத்துருக்க இந்த 5 வேர்ட்ஸ்க்கு நீங்களே புது சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி காமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். பாய் கைஸ், நாளைக்கு மீட் பண்ணுவோம்.